எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பாவனம் கார்த்திக் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசணும். சார் வணக்கம். வணக்கம். இல்ல ஒரு அளவுக்கு எல்லை மீறி விஜய் அவர்களை அட்டாக் பண்ற மாதிரி தெரியலையா சீமான் அவர்? இல்லையா, அரசியல் ரீதியான விமர்சனங்கள் தான், கருத்தியல் ரீதியான விமர்சனம் தான், தனிப்பட்ட முறையில் விமர்சனம் இல்லையா. இருந்தாலும் திமுக பெரிய அளவு விஜயை பொருட்படுத்துற மாதிரி தெரியல. அதிமுக சைலண்டா இருக்காங்க, பிஜேபி ஒரு அளவோட நிறுத்திக்கிறாங்க. ஏன் சீமானுக்கு இவ்வளவு கொந்தளிப்பு? இல்லை, இதை விஜய் மீதான தனிப்பட்ட கோபம் இல்லை வன்மம் காழ்ப்புணர்ச்சி அப்படி எடுக்க முடியாது. மாறா இது ஒரு கருத்தியல் முரண், தத்துவார்த்த ரீதியான சண்டை, சித்தாந்த மோதல், அப்படி தான் அதை பார்க்கணும். அந்த அடிப்படையில் விமர்சிக்கிறோம். கட்சி பேரை கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்தார் விஜய், தமிழக வெற்றி கழகம்னு. நாங்கள் விமர்சிக்கலை, எதிர்க்கலை, வரவேற்றோம், வாழ்த்து அறிக்கை கொடுத்தோம். கட்சி சார்பாக அவங்க இந்த பள்ளி மாணவர்களுக்கு இந்த விருது வழங்குகிற நிகழ்ச்சி நடத்தினாங்க. நாங்கள் வரவேற்றோம், வாழ்த்தினோம். அதே போல் கொடி அறிமுக விழா நடத்தினாங்க, அதுக்கும் வரவேற்றோம், வாழ்த்தினோம். மாநாடு அறிவித்தாங்க, வரவேற்றோம், வாழ்த்தினோம். அதுக்கு பிறகு மாநாட்டுக்கு நெருக்கடி வருது, அப்பையும் நம்ம ஆதரவாக குரல் கொடுத்தோம். அந்த மாநாட்டில் கொள்கை கோட்பாடு பிழையாக இருக்குது, அபத்தமாக இருக்குங்கிறப்ப அந்த இடத்துல தான் நாங்கள் விமர்சனங்களை அந்த இடத்துக்கே போகிறோம். அது வரைக்கும் விமர்சிக்கலையே. அது வரைக்கும் விஜய் உங்கள் பக்கம் வருவார்னு எதிர்பார்த்து நிச்சயமா இல்லை, நிச்சயமா தெரிஞ்சிருச்சு இல்லையே. நீங்கள் நல்லா கணிச்சு பாருங்க, 4-5 மாதங்களுக்கு முன்பாகவே என்ன சொல்லிட்டாங்களே, தனிச்சு போட்டி 60 இடங்களில் நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்களே. அப்போ தனிச்சு போட்டி நாங்கள் திட்டவட்டமாக அறிவிச்சுட்டு நாங்கள் நகர்ந்துட்டோம். இன்னும் சொல்ல போனால் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியோட உயர்மட்ட குழு கூட்டம் சென்னையில் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஊடகங்கள் அனுமதிக்கப்படலை, கட்சியோட மாநில பொறுப்பாளர்கள் இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் அண்ணன் சொன்னது, விஜய் நீ விமர்சிக்கக்கூடாது, விஜய் உடன் பிறந்தவன், அவனை விமர்சித்தா நீ கட்சி இருக்க மாட்டே அப்படின்னு திட்டவட்டமாக விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. ஆனால் அப்போ தனித்து போட்டிங்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு. தனித்து போட்டிடுறப்ப சக போட்டியாங்கிற அடிப்படையில் கூட விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த மாநாட்டில் கொள்கை கோட்பாடுங்கிற இடத்துல சறுக்கிறாரு. அவர் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் 2 கண்கள்ங்கிறாரு, பிரித்து பார்க்க முடியாதுங்கிறாரு. அப்போ இது எப்படி அனுமதிக்க முடியுங்கிறப்ப தான் அங்கே விமர்சனங்கிற இடத்துக்கே நாங்கள் போகிறோம். அப்போ நமக்கு தனிப்பட்ட கோபதாபமோ வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ இல்லை. இன்னும் சொல்ல போனால் திமுக விமர்சிக்க கோட்பாடை சொல்வதற்கு முன்பே விமர்சிக்க தொடங்கி விட்டது. திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள், மூத்த நிர்வாகி RS பாரதி, அவங்கெல்லாம் வெளிப்படையாக விமர்சித்தாங்க. நாங்கள் விமர்சிக்கலையே, நாங்கள் ஆதரிச்சுக்கிட்டு இருந்தோம். மாநாட்டில் கொள்கை தவறாக இருக்குது, விமர்சிக்கிறோம். அப்போ இது கோட்பாட்டு முரண் தானே ஒழிய தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே இல்லையே. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற ஒரு வேட்கையோடு செயல்பட்டு இருக்கு. திமுகவை இவ்வளவு ரொம்ப கடுமையாக விமர்சிக்கணும், அதிமுகவை விமர்சிக்கணும், மற்ற ஆளுகிற கட்சிகளை விமர்சிக்கணும், மத்தியில் ஆளுகிற கட்சிகளை. விஜய் தான் இப்போ உங்களுக்கு மெயின் டார்கெட்டா? அவரை பார்த்து ஏன் அவ்வளோ கொதிக்கிறீங்க? ஐயோ, நீங்கள் அதை புரிஞ்சுக்கல சரியா. திமுகவை நாங்கள் கடுமையாக விமர்சிக்கிறோம், அதிமுகவும் விமர்சித்து கொண்டிருக்கோம். விஜய் ஒரு கோட்பாடை வைக்கிறாரு, பிள்ளையா இருக்கும் விமர்சிக்கிறோம். இதில் இப்போ இவங்கெல்லாம் தேர்தல் பாதை இருக்காங்க, இல்லை மற்றவங்களாம் பண்ணிட்டு போறாங்கல்ல, அது அவங்களோட வாணி. இப்போ திமுக நேரடியாக விமர்சிக்க முடியாது. திமுக ஏன் நேரடியாக விமர்சிக்க முடியாதுன்னா, அவங்க ஆளுங்கட்சியாக இருப்பதால விமர்சிச்சா கூடுதல் கவனம் வந்துடும் அப்படிங்கிறதால விமர்சிக்காம கடந்து போறாங்க. கடந்து போறப்ப அவங்க விமர்சனம் பண்றதுக்கு ஆட்களை வச்சுருக்காங்க, அவங்கள வச்சு பேச விடுறாங்க. இது முதல் விஷயம். அதிமுக விமர்சிக்காது, ஏன்னா விஜய் தன் பக்கம் வருவாரா, கூட்டணிக்கு வருவாரான்னு அவங்க தூது போறாங்க. அப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனிச்சு போட்டியும் அறிவிச்சிட்டோம். இந்த கோட்பாட்டு முரணால விமர்சிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. எங்கள் எதிரி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக தான். விஜய் எங்கள் எதிரி இல்லை. ஆனால் ஒரு தவறான கருத்தை முன்வைத்து குறுக்கு சால் ஓட்டுறப்ப அதை அனுமதிக்க முடியாது, விமர்சிக்கணும். அந்த அடிப்படையில் விமர்சிக்கிறோம். விஜயை இவ்வளவு மோசமாக விமர்சிப்பதை பார்க்க மோசமா என்ன மோசமா பேசிட்டோம்? என்ன மோசமா பேசல நீங்க? என்ன சொல்லுங்க? லாரிகள் அடிபட்டு இந்த முழுமையை சொல்லுங்க, வாக்கியத்தை முழுமையா சொல்லுங்க. ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல, நடுவுல லாரிகள் அடிபட்டு. அது ஓமைங்க. ஓமை ஒரு நிமிஷங்களேன், ஓமைக்கு வேற வார்த்தை கிடைக்குங்களா? ஒரு நிமிஷங்களேன். காலுன்ற விடமாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். காலுன்ற விடமாட்டோம்னா காலை வச்சா வெட்டிடும் அர்த்தம் கிடையாது. அடிவிருடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். கருவறுப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். கருணை என்ன, வேகத்தில் இருக்கக்கூடிய கருவா? இது எல்லாம் நேரடி பொருள் கிடையாது. கட்டு விரியம் பாம்பை விரட்ட பார்த்தா கண்ணாடி விரியை நுழைய பார்க்குது அப்படின்னா நான் திரும்ப திமுக அதிமுகவை 2016 சொன்னார். இது எப்படி ஓமையோ அதே தான். அவர் சாலையில் நிற்க போறாரா, பேருந்துக்கா நிற்க போறாரா? அங்கே 2 பக்கத்தை ஒரு பக்கம் இல்லைன்னா திராவிடம் பக்கம் நெல்லு, இல்லை தமிழ் தேசிய பக்கம் நெல்லு, ரெண்டும் இல்லாமல் நடுவுன்னா சேதாரமாகி போங்கிறதான் அந்த மொழிநாட்டை சொல்றாங்க. இல்ல, சாவுன்ற வார்த்தை ஒரு கடுமையான வார்த்தை. அது பெரும்பாலும் யாரும் ஒரு மனிதருடைய இறப்புக்கு பிறகுதான் பொதுவெளியிலே பயன்படுத்துவாங்க. அரசியல் கட்சியில ஓமை தாங்க, நேரடி பொருள் சொல்லுங்க. அந்த தொண்டர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அதுக்கு ஏதாவது இதெல்லாம் என்ன சொல்றது, அரசியல்னு வந்துட்டீங்கன்னா இந்த விமர்சனம் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்.
நீங்கள் அரசியல் மயப்படுத்தப்படவே இல்லை அப்படின்னா, விமர்சனங்களை தாங்கக்கூடிய மன வலிமை இல்லைன்னா, பக்குவம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கூமுட்டை. ஆமாம், கோட்பாடு கூமுட்டத்தனமா இருக்கு. சரியா இருக்கா? அவங்க பெரியாரை சொல்கிறாங்க, அம்பேத்கர் சொல்கிறாங்க. பெரியாரும் அம்பேத்கரும் முன்வச்சது வந்து சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்புன்னு அவங்களோட கட்சியோட அந்த வரைவில் எங்கேயாவது இருக்கா? தீண்டாமை ஒழிப்புங்கிறாங்க. தீண்டாமை ஒழிச்சா சாதி ஒழியாது, சாதி ஒழிச்சா தீண்டாமை ஒழிஞ்சிடும். இன்னைக்கு தீண்டாமை இல்லை, பெரும்பாலும் ஒழிக்கப்பட்டுச்சு. ஆனால் சாதி இன்னும் அதிகப்படியாக இருக்குது. அப்போ சாதி ஒழிப்புன்னு முதன்மையாக வைக்கணும். சாதி ஒழிப்புக்கான செயல் திட்டம் என்ன, அதற்கான படிநிலைகள் என்ன, அதெல்லாம் அப்புறம். ஆனால் சாதி ஒழிப்புன்னு ஒரு வார்த்தை கூட இல்லை. ஏன் இல்லை? வர்ணாசிரமத்தை ஏற்க மாட்டோம் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் அந்த மேடையில் பகவத்கீதை வழங்கப்படுது விஜய்க்கு. இது பெரிய முரண்பாடு. வர்ணாசிரமத்தை வந்து சொல்கிறதே பகவத்கீதை தான். அதே போல் வந்து மொழி பொறியிகளுக்கு வந்து அந்த மேடையில் வணக்கம் செலுத்துறாரு. ஆனால் ஒரு பக்கம் சாதி, மதம், இனம், மொழி அதை கொண்டு பிரிக்கக்கூடாதுங்கிறது. சாதி மதம் பிரித்தாளும் சூழ்ச்சி. மதம் அடிப்படைவாத தன்மை கொண்டது. சாதி வந்து பிறப்பின் வழியே உயர்தாழ்வு கற்பிக்கும். ஆனால் மொழி இனத்தோட குணாதிசயம் அது இல்லை. மொழிங்கிறது ஒரு தேசிய இனத்தோட முகம். ஒரு தேசிய இனங்கிறது ஒரு மனிதனுக்கான அடிப்படை அடையாளம். அப்போ சாதி மதத்தோட மொழி இனத்தை வைக்கிறாரு. இதெல்லாம் கூமுட்டுத்தனம் தானே. அப்புறம் என்ன சொல்றது? விஜய் கிட்ட அதுக்கு முன்னாடிலாம் பேசினேன் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் சொன்னாரு. நிறைய விஷயம் பேசியிருப்பாரு, அரசியல் ரீதியாகவும் கருத்து. இப்போ சீமானுடைய பேச்சை விஜய் கேட்கல, ஒத்து போகல. நாம் தமிழக கட்சிக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, அண்ணனோட கருத்துக்களை உள்வாங்கியிருப்பாரு. அந்த பக்கம் அதே போல இன்னும் பல பேர்ட்ட கேட்டுருக்கலாம், கருத்துக்களை உள்வாங்கிருக்கலாம், அப்புறம் முடிவுக்கார் வந்திருக்கலாம். நாம வந்து இந்த இசங்களுக்குள்ள சிக்கக்கூடாது. திராவிடம், தமிழ் தேசியம் அப்படின்னு இசங்களுக்குள்ள சிக்கக்கூடாது. பெரியார் படத்தை வச்சிருக்காருடைய பெரியாரியம்னு பேசல, பெரியார் முன் வச்ச திராவிடங்கிற கோட்பாடை பேசல. அந்த பக்கம் காமராசர் படத்தை வச்சிருக்காரு, காந்தியம்ங்கிற கோட்பாடை பேசல. அம்பேத்கர் வச்சிருக்காரு, ஆனா அந்த சமூக விடுதலைக்கான கோட்பாடை பேசல. வெறும் உருவ வழிபாடு தான். அதுல வந்து அவருக்கு தெளிந்த கோட்பாட்டு பறவை இல்லை. எந்த தத்துவார்த்த ரீதியா உள்ள போயிடக்கூடாது. பொதுவா வந்து உனக்கு யாரை பிடிக்கும்? பாலு மகேந்திராவா, பாலச்சந்திரா, ரஜினிகாந்தா, கமலஹாசனா, இளையராஜாவா, ஏஆர் ரஹ்மானா கேட்டால் 2 பேரும் 2 கண்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி பொதுவாக திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணோட 2 கண்கள், பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த கோட்பாட்டு சிக்கல்லையும் சிக்காம தப்பிச்சிடலாம் நினைச்சிட்டு அவர் பொதுவாக சொல்றாரு. அப்ப இதுவே தவறான பார்வை தானே. ரொம்ப நம்பிக்கையோட இருந்து விஜயனுடைய கொள்கை அறிவிக்கப்பட்ட பிறகு ஏமாறந்து போய்விட்டதோ. எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நாங்க தனிச்சு போட்டின்னு அறிவிச்சிட்டோமே. தனிச்சு போட்டி அறிவிச்சு பெரியார் என்ற பெயரை உச்சரிக்க ஆரம்பித்த பிறகு தனிச்சு போட்டின்னு அறிவிக்கிறீங்க. தம்பி, நீங்க முதல்ல கேள்வி கேளுங்க. கேள்விக்கான அடிப்படை இருக்கணும். தனிச்சு போட்டி 3 மாசம் கூட அறிவிச்சாச்சு. அவர் அப்பயே மாணவர் விழாவிலே பெரியார் என்ற பெயரை உச்சரிக்க ஆரம்பிச்சார். பெரியாரை வந்து இங்க அவர் பெரியாரை ஏற்பதும் ஏற்காதும் அவரோட உரிமை, விருப்பம். நாங்க தனிச்சு போட்டியும் எப்போதும் அறிவிச்சிட்டோம். நாங்கள் கூட்டணினா கூட நாம் தமிழக கட்சியின் தலைமையில விஜய் வரணும். விஜய் தலைமையிட்டு நாம் தமிழக கட்சி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. சொன்னப்பவே அண்ணா அப்படிதான் சொன்னாங்க. கூட்டணி அப்படின்னா நாம் தமிழக கட்சியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு, தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க வருவாங்கன்னா நாங்கள் ஏற்போம். நாங்கள் இன்னொரு கட்சியின் தலைமையாக இருக்க, தத்துவத்தை இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிதான் நாங்கள் சொன்னோம். இதில் அவர் எதை வேணா இது பண்ணிட்டு போட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பெரியாரை பேசிட்டோம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. இன்னும் சொல்ல போனால் பெரியார் நாம் தமிழக கட்சி வழிகாட்டி தான் சொல்கிறோம். ஆனால் இவங்க அளவுக்கு மிகைப்படுத்தி ஆதி முதல் அந்த முறை எல்லாமே பெரியாருக்குள்ள அடக்கம், எல்லாமே பெரியார் இருந்த தொடக்கங்கிற இந்த மிகையான பிம்ப கட்டுமானத்தை, கற்பனைவாதத்தை நாம் தமிழக கட்சி ஏற்கல. வரலாற்று வழியில பெரியாருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு, பாத்திரம் இருக்கு. அவர்கிட்ட முரண்கள் இருக்கு, சந்திரபாதம் இருக்கு, தன்னலம் இருக்கு, குழப்பவாதம் இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. இதை கடந்து அவர் செஞ்ச பங்களிப்புக்கு நாங்க உரிய மரியாதை செலுத்துறோம். ஆனா எல்லாமே பெரியார் தான்னா அதை ஏற்க முடியாது. இங்க பெரியாருக்கும் பெரியாரான ஆட்கள் இருக்கிறாங்க. வள்ளுவனை தாண்டிய தலை சிறந்த அறிவாசனம் இல்லை. ஆனா தமிழ் சமூகத்துக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது பெரியார் தான். தமிழ் சமூகம் வந்து காட்டு மாடி சமூகமா இருந்துச்சு. பெரியார் வந்த பிறகுதான் நாகரிகம் பெற்றோம்னா இது வந்து ஏற்புடையது அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்துக்கு பொதுமறை தந்த இனம். 2000 ஆண்டுக்கு முன்பே அறிவு சமூகம். மானத்தை பத்தி, வீரத்தை பத்தி, கொடையை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி, புறன்மனை நோக்கா பேராண்மைன்னு எல்லாத்தையும் 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னவன் வள்ளுவன். அந்த இனத்தின் பிள்ளைகளாங்க. பெரியார் வந்துதான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாருன்னா அதை ஏற்க முடியாது. அவரும் முற்போக்கு வழித்தடத்தில் அவரும் பயணித்தார். எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், சிங்காரவேலர், ஜீவானந்தம்னு ஒரு கால வரிசையில் தன்னோட காலத்தில் அவரும் பங்களிப்பு செஞ்சாருன்னா பிரச்சனை இல்லை. எல்லாமே அவர் தான்னா பிரச்சனை. பெரியாரோட மொழி பார்வை, மொழி குறித்தான பார்வை மிக அபத்தமானது. அவர் வந்து மொழி என்பது தகவல் தொடர்பு சாதனம், தொலைத்தொடர்பு கருவி, அதுல பெருமை இல்லை, கொண்டாடுவதற்கு எதுவுமே இல்லைன்னாரு. தமிழ் தாய் வாழ்த்து அவர் ஏற்கல.
தமிழ்தாய் வாழ்த்தை ஏற்கல 30 மொழி போராட்டத்தில் வந்து அவர் பங்கேற்றாரு. ஆனால் என்ன சொன்னார், தமிழ் மொழி மீது கொண்ட பற்றின் காரணமாக இல்லை, தமிழுக்கு பதிலாக ஆங்கில வரணுக்காக தான் நான் பண்ணேன். இந்த தமிழ் பைத்தியத்தை விட்டொழிங்க, இந்த தமிழ் பைத்தியத்தை விட்டொழிங்க, வேலைக்காயிட்ட கூட ஆங்கிலத்தில் பேசுகிறார், தமிழ் பைத்தியம்ங்கிறார். அப்போ அந்த பெரியாரோட இந்த மொழி குறித்தான பார்வை அதை நம்ம ஏற்கலை. ஆனால் சமூக விடுதலை, சாதி மதிப்பு, இந்த பெண்ணியம், இந்த களங்களில் சில முரண்கள் பெரியார் மீது இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஆற்றிய பங்களிப்பு அடிப்படையில் நாங்கள் ஏற்கிறோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏறக்குறைய ஒரு 1000 பேர் போயிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கிறாங்களாம். 1000 பேர் தந்தி டிவியில் போடுறாங்க. தந்தி தொலைக்காட்சி 1000ங்கிறாங்க, நியூஸ் 18 தொலைக்காட்சி 500ங்கிறாங்க, பாலிமரம் நியூஸ் தமிழ் 100ங்கிறாங்க. நாங்கள் போய் விசாரிச்சு பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை. கூட்டம் பார்த்தோமே, கூட்டம் நாம் தமிழர் கட்சி. அது நாம் தமிழர் கட்சியோட நாகை மண்டல செல்லரான அப்பு அவர் சொல்றாரு, ஒருத்தர் கூட இல்லை கார்த்திங்கிறது, ஒருத்தர் கூட இல்லை. அப்படி ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா உறுப்பினர் நட்டையே காட்டட்டும். என்ன செய்துன்னா அங்கே சேகர்னு நினைக்கிறேன், சேகரோ பிரபுவோ ஒருத்தர் திமுகவை சேர்ந்தவர், அவர் வந்து தாவேக்காவுக்கு போறாரு, விஜய் கட்சிக்கு போறாரு, அதுதான் செய்தி. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சி, திமுக, அதிமுக எல்லா கட்சியிலேருந்து போனாங்க அப்படின்னு எழுதி கொடுக்கப்படுது. அதில் திமுக அதிமுக சொன்னதெல்லாம் விட்டுட்டு நாத்தாக்காலேருந்து தாவேக்காவுக்கு போனாங்கன்னு சொன்னால் செய்தி சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி மாற்றப்படுது. அங்கே விசாரிச்சு பார்த்தா ஒரு ஆள் கூட நம்ம ஆள் இல்லை. ஆனால் நேற்று முழுமைக்கும் அது பேசு பொருளாக இருந்துச்சு. அதை ஒரு பேசு பொருளை ஆக்கி நாம் தமிழர் கட்சி வெளியேறிட்டாங்க. அப்படி யாரும் வெளியேறலையே. இப்போ சமீபத்தில் நிறைய மாவட்ட நிர்வாகிகள் கூட நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய வெளியேறிட்டே இருக்காங்க. அப்படி நிறைய காரணங்கள் சொல்றாங்க. 2010 நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு 2024 வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சிலர் வந்து வெளியேறாங்க. 2010-11 இந்த காலகட்டத்தில் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் அதிகமான ஒருத்தர், அன்னைக்கு ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம், அவர் வந்து வெளியேறி தமிழர் முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பு தொடங்கினார். 2012-13 காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் சிலர் வெளியேறி மறுமலர்ச்சி நாம் தமிழர் அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கினாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கட்சி விட்டு வெளியேறி அமைப்பு தொடங்குறது, பிற அமைப்புல சேர்றது, இது இயல்பான ஒரு நடைமுறை போல இருக்குது. ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு 6-7 பேர் கட்சி விட்டு நீக்கப்படுவாங்க, ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு. அப்படி நீக்கப்பட்ட பிறகு அவங்க தவறை உணர்ந்து திரும்ப வர்றாங்கன்னா திரும்ப சேர்த்துக்கொள்ளப்படுவாங்க. கட்சியோட அதிகாரப்பூர்வ எடுப்பு இது தேசம் செய்வோம். வாங்கி பார்த்தா தலைமை அறிவிப்புகள் பகுதியில் வந்து ஒரு 6 பேர் கட்சி விட்டு நீக்கப்பட்டாங்க, 3 பேர் திரும்ப சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு இருக்கும். இதில் என்னன்னா, அண்மை காலங்களில் கட்சி விட்டு நீக்கப்படுறத பெரிய செய்தியாக ஊடகங்கள் மாற்றுது. அண்ணன் சீமானர்களோட சுற்றுப்பயணம் இன்னைக்கு வந்து அவங்க தென்காசியில் இருக்காங்க, நேற்று கன்னியாகுமரியில் இருந்தாங்க, நேற்று கலந்தாய்வு பொதுக்கூட்டம், இன்னைக்கும் கலந்தாய்வு பொதுக்கூட்டம். அண்ணன் சீமானர்களோட சுற்றுப்பயணம் அது எந்த ஊடகத்திலையும் நியூஸ் கார்டாக கூட வர்றதில்லை, எங்கேயும் ஆக்குறதில்லை. பொதுக்கூட்டம், கலந்தாய்வு கூட்டம் செய்தி ஆக்கிறதில்லை. நாம் தமிழர் கட்சி வந்து தொகுதி பொறுப்பாளரை நியமிக்குது, இல்லை மாவட்ட பொறுப்பாளர் நியமிக்குது, மாநில பொறுப்பாளர் நியமிக்குது, செய்தியாக எங்கேயும் போடுறது கிடையாது. ஆனால் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் வெளியேறிட்டார்னா வெளியேறிய வீட்டுக்கு போய் அதை படம் பிடிச்சு அவர்கிட்ட ஒரு காணொலி எடுத்து அதை செய்தியாக மாற்றுறது. கட்சிக்குள் இருக்கிறப்ப கிடைக்காத முக்கியத்துவம் கட்சி விட்டு போன பிறகு ஏன் வருது? எதனால? ஏன்னா அப்படி தோற்றத்தை ஏற்படுத்தணும். கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது, நாம் தமிழர் கட்சி யாருமே இல்லை, எல்லாரும் வெளியேறாங்க, மாவட்ட பொறுப்பாளர், மாநில பொறுப்பாளர், மண்டல பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், பகுதி பொறுப்பாளர் எல்லாரும் வெளியேறிட்டாங்க அப்படின்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு உளவுத்துறை, காவல்துறை, ஊடகங்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு அரசுக்கு வேலை செய்யுது. உளவுத்துறை அதிகாரி கூப்பிட்டு கேட்குறாருங்க, உங்கள் பகுதியில் யாராவது கட்சி விட்டு வெளியேற மாதிரி இருக்காங்களா, வெளியேறினா பேட்டி தான் கொடுப்பாங்களா அப்படின்னு. உளவுத்துறைக்கு இதுவா வேலை? உளவுத்துறை வேலை என்ன? பொதுக்கூட்டமா இல்லை ஆர்ப்பாட்டமா? யார் யார் பங்கெடுக்க போறா, யார் பேச போறா, என்ன தலைப்பில் பேசுவாங்க, எவ்வளோ நேரம் கூட்டம் நடக்கும், இதைத்தானே கேட்கணும். அதை விட்டுட்டு கட்சி விட்டு போவாரா, பேட்டி கொடுப்பாரான்னா உன் வேலை என்ன? அப்போ யார் உத்தரவிட்டு வேலை நடக்குது? 8 விழுக்காடு அளவுக்கு வாக்குகளை பெற்றுச்சு, இனி உயர்ந்தக்கூடாது, இனி மேலே வந்துடக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினர் கணக்கை தொடங்கிடக்கூடாது, அதுக்குள்ளே முடிச்சு விட்டணும். எவ்வளோ முடியுமோ அவதூறு பரப்புற, எவ்வளோ முடியுமோ எதிர்மறை பரப்புற, எவ்வளோ முடியுமோ கட்சிகள் சென்று முடிஞ்சு விடுங்க, குழப்பத்தை ஏற்படுத்துங்க. கடைசியா கட்சி கொடுத்து மக்கள்கிட்ட நம்பகத்தன்மையை காலி பண்ணுங்க, எல்லாரும் வெளியேறாங்கிற தோட்டத்தை ஏற்படுத்துங்க. இது எல்லாமே அரசோட திட்டத்தோட செயல் திட்ட வடிவம். அரசு சொல்லுது செய்கிறாங்க, ஊடகங்கள் செய்யுது, காவல்துறை, உளவுத்துறை செய்யறாங்க. அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அடிப்படை கள அளவிலான அந்த ஓட்டு வங்கி விஜய் வருகையால் பாதிக்கப்படுதோ? கொஞ்சம் அப்படிலாம் இல்லையே, ஒருபோதும் இல்லையே. 2016 ஐயா விஜயகாந்த் வந்தாங்க. விஜயகாந்த் மக்களை கூட்டணிக்கு தலைமையேற்று வந்தாங்க. விஜயகாந்த் வர்றப்ப அன்னைக்கு விஜயகாந்த் பெற்ற வாக்கு 2.4. நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தல், விஜயகாந்த் கூட 4 தேர்தல் நினைக்கிறேன், 4வது தேர்தல் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு முதல் தேர்தல் அவங்க 2.4, நாங்கள் 1.1. பெரிய அளவிலான மாறுபாடு இல்லை, ஒரு 1.5 விழுக்காடு கூட மாறுபாடு இல்லை. 2017-18 ரஜினிகாந்த் வந்தார். ரஜினிகாந்த் கட்சி உடங்க போறேன் அப்படின்னு அறிவிச்சார்.
அந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவு வட்டத்திலேருந்து யாரும் விலகி ரஜினிகாந்த் தலைமையேற்று போகலையே. 19 கமலஹாசன் வந்தப்ப கமலஹாசன் பெற்ற வாக்களை விட நாம் தமிழர் கட்சி விழுந்த வாக்குகள் அதிகம். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் 3 பேரோட வருகை எங்களை பாதிக்கலையே. விஜயோட வருகை எங்க பாதிக்க போகுது? பெரிய அளவில் இளைஞர்கள் கூட்டம் நிற்குதான். அந்த இளைஞர்கள் கூட்டம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரியுதான். நீங்க 2026 பார்க்க தானே போறீங்க. இங்க சிரஞ்சீவி 2008 பிரஜாராஜ்யம்ங்கிற கட்சியை தொடங்குறாரு. தொடங்குறப்ப இது கூட 3-5 லட்சம்ங்கிறாங்க. 3-5 லட்சம் பேர் கலங்குறாங்க. பிரஜாராஜ்யத்துக்கு 10 லட்சம் பேர்னு சொல்லிட்டு ஊடகங்களில் வெளிப்படையாக எழுதுனாங்க. 10 லட்சம் பேர் முன்னிலையில் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு. அந்த 10 லட்சம் பேரோட திரட்டி அவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டின சிரஞ்சீவி 3 ஆண்டுகளில் கட்சிக்கு 3 விழா நடத்திட்டாரு. மத்திய அமைச்சர் பதவி வாங்கிட்டார். காங்கிரஸோட கட்சி நினைச்சிட்டு திரும்ப அரசியலே வேண்டாம் முழுக்க போட்டுட்டு திரைத்துறை திரும்பிட்டார். அதனால இந்த கூட்டங்கிறது விஷயம் இல்லை. ஒரு நடிகருக்கு கூட்டம் கூடுறது ஒரு வியப்பே இல்லை. அது தமிழ்நாட்டில் சுத்தமாக வியப்பு கிடையாது. இதே கூட்டத்தை ரஜினிகாந்த் நினைச்சாலும் கூட்ட முடியும், சூர்யா நினைச்சாலும் கூட்ட முடியும், சிவகார்த்தி நினைச்சாலும் கூட்ட முடியும். ஆனால் அந்த கூட்டம் ஓட்டாக மாறுமா? அரசியலில் தாக்கு பிடிப்பாங்களா? தொடர்ந்து இயங்குவாங்களா? செயல்படுவாங்களா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்துவாங்களா? இதுதான் கேள்விக்குறி. அதனால இன்னும் 16-17 மாதம் இருக்கு. அதுக்கு பிறகுதான் அதெல்லாம் முடிவு பண்ண முடியும். பெரிய பெரிய கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகளே ஆட்சி அமைக்க நேர்கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த முறையும் தனிச்சுதான் போட்டின்னு அறிவிச்சிருக்கீங்க. இல்ல, எங்களுக்கு 2% எந்த காலத்துல ஆட்சி அமைக்க? எங்களுக்கு இந்த தேர்தல் ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இருக்குன்னு நம்புறோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பும் கிடையாது. நாங்க யார் தலைமையேற்று போக முடியாது. காங்கிரஸோ, பாஜகவோ, திமுகவோ, அதிமுகவோ யாரோடும் போக முடியாது. நாங்க அப்பளுக்கற்ற ஒரு அரசியலை முன்வைக்கிறோம். கரபிடியாத கரங்கள் சொந்தக்காரராக விளங்குறோம். அப்போ எங்களை போன்ற தூய்மையான ஆட்கள் எங்கள் தலைமையேற்று வர்றாங்க அப்படின்னா நாங்கள் இணைஞ்சு பயணிக்கலாம். மற்றபடி நாங்கள் யார் தலைமை ஏற்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த சிக்கல் தான் பிரச்சனை. அதனால் இப்போ ஒரு இயக்கம் வருது, அப்பளுக்கற்ற அரசியலை வச்சுருக்காங்க, ஒரு தூய்மையான கோட்பாடை வச்சுருக்காங்க, ஒரு நேர்மையாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க நாம் தமிழர் கட்சியை ஏற்று வர்றாங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கலாம். நாங்கள் இன்னொரு தலைமை ஏற்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யணும்னு நினைக்கிறோம். சரியானது இதுதான். வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுனால இப்போ அதிமுக பக்கம் போனாலோ, அதிமுக கூட்டணிக்கு போனால் குறைந்தபட்சம் 20 சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 500 கோடி 600 கோடி பணத்தை கொடுப்பாங்க. ஆனால் அந்த வரலாற்று தவிர ஒரு நாளும் செய்யக்கூடாதுங்கிறதுல நாம் தமிழர் கட்சி தெளிவாக இருக்குது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. கலைஞர் சிலை உடைக்கப்படும் அப்படின்னு பேசுறாரு. இது ரொம்ப அத்துமீறி. இல்லை, உடைக்கப்படும் சொல்ல, அகற்றப்படும். என்ன நடந்ததுன்னு தெரியும். வர அகற்றப்படும். நாங்கள் அதிகாரத்துக்கு வர்றப்ப அகற்றப்படும். உடைச்சு அகற்றுவோம். இதெல்லாம் பேச்சா? என்ன பேசுனீங்க? ஒரு தலைவர் சார், முன்னாள் முதலமைச்சர் சார். தமிழ்நாடு என்ன கருணாநிதி அப்ப சொத்த? கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டு இருக்கட்டும், இருந்து போட்டும். கருணாநிதி தமிழ்நாட்டு ஆண்டாருங்க. கருணாநிதி குடும்பம் தாங்க இன்னைக்கும் ஆளுகை செய்யுது. அவரோட மகன் பேரன் கொள்ளுவேல வரைக்கும் ஆளை வந்துட்டாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளங்களை, செல்வ வளங்களை குவிச்சு வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை ஆண்டு முடிச்சுட்டாங்க. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடிய எண்ணற்ற தியாகிகள், எண்ணற்ற மொழிப்போர் ஈக்கள், அவங்கெல்லாம் அடையாளம் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் மறைக்கப்பட்டிருக்காங்க. தாளமுத்து நடராசன் முதல் மொழி போராட்ட தியாகிகள். தாளமுத்து நடராசனோட அந்த தியாகத்துக்கு பிறகு தான் மொழி போராட்டம் பற்றி எரியுது. ஆனால் தாளமுத்துவுக்கு நடராசனுக்கு என்ன இருக்கீங்க? தாளமுத்து நடராசன் மாளிகைன்னு ஒன்று இருக்குது. தாளமுத்து நடராசன்னா இன்னைக்கு போய் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர்கிட்ட கேளுங்க, 100 பேருக்கும் தெரியாது. சிவகங்கை ராஜேந்திரன் தெரியாது, கீழப்பழுவு சின்னசாமி தெரியாது. இந்த திராவிட இயக்கத்தோட மூதாதை நடேசனார். அவர் தான் திராவிட எல்லாம் தொடங்குறாரு. அப்போவே தொடங்கி பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதி தொடங்கி சாப்பாடு போடுறாரு. அந்த நடேசனார் தான் தியாகராயரையும் மாதவன் நாயரையும் நினைச்சு இந்த நீதி கட்சிக்கு ஒரு வடிவமே கொடுக்குறாரு. அந்த நடேசனாருக்கு எங்கே சிலை இருக்கு? எங்கேயும் சிலை இல்லை. எண்ணற்ற தியாகிகள், எதுக்குமே பெரிய பேர் இல்லை, சிலை இல்லை, அடையாளம் இல்லை. ஆனால் எந்த பக்கம் பார்த்தாலும் கருணாநிதி 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 வைப்பாங்கன்னா இதுனா அவங்க அப்பா விட்டு சொத்தா? எத்தனை அடையாளங்கள், எத்தனை சிலைகள்? அவ எதுக்கு தேவையில்லாம? இவ்வளவு தேவையில்லையே. வெளிநாட்டிலும் ஒருத்தன் வர்றான்னா இது கருணாநிதி வீட்டோட குடும்ப சொத்து நினைச்சிருவான் நாட்டையே. அந்த அளவுக்கு இருக்கு. கருணாநிதி துரோகி தானங்க வரலாற்றுல. கருணாநிதி யார் முதல்ல துரோகி? ஈழத்துல மக்கள் கொன்றடிக்கப்படுறப்ப அந்த இனச்சாவை சகித்து கொண்டு பதவி ஆசைக்காக நாற்காலி போட்டு பிணத்தி மீது அமர்ந்த துரோகி தான் கருணாநிதி. யாரும் இருக்க முடியும்? இந்தியாவில் எத்தனையோ நீதிமன்றங்கள் இருக்கு. எந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள
காவல்துறை புகுந்து தாக்கியது. இந்தியாவில் சாட்சிருக்கா? இந்த சுதந்திர இந்தியாவில் 70 ஆண்டுகால இந்தியாவில் தமிழ்நாட்டில் 2009 சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறை வந்து உள்ள புகுந்து வழக்கறிஞர்களை தாக்கி நீதிபதியை அடிச்சு மண்டையை உடைச்சு ரத்தம் சொட்ட சொட்ட நீதிபதி வெளில வந்தாரு, வழக்கறிஞர்கள் வெளில வந்தாங்க. செஞ்சது யார்? திமுக அரசு, கருணாநிதியோட காவல்துறை. முத்துக்குமார் தொடங்கி உலகம் முழுக்க 18க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தீக்குளிச்சு இறந்து போனாங்க. இங்கே முத்துக்குமார் கொளத்தூர்ல, கடலூர் தமிழ்வேந்தன், புதுக்கோட்டை பாலசுந்தரம், பள்ளப்பட்டி ரவி, சீர்காழி ரவிச்சந்திரன், கடலூர் ஆனந்து அப்படின்னு உலகம் முழுக்க 18 தமிழர்கள், லண்டன்ல முருகதாசன், மலேசியா ஜெபஸ்டின் சொல்லிட்டு அப்படி தீக்குளிச்சு இறந்து போனப்ப தமிழ்நாட்டில் ஈழத்துக்காக தீக்குளிச்சு இறந்து போனவங்க சாவ போறா காதல் தோல்வி, கடன் தொல்லை, குடும்ப தகராறுன்னு எல்லாத்தையும் உளவுத்துறை காவல்துறை கொண்டு மூடி மறைச்சது யார்? நான் இறந்துட்டா என் உடலை ஆயுதமாக்குங்க, என் உடலை ஆயுதமாக்கி போராடுங்க, ஈழ போற தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னது முத்துக்குமார். முத்துக்குமார் உடலை அவசர அவசரமா அடக்கம் பண்ணது யார்? மாணவர் எழுச்சி ஏற்படக்கூடாதுன்னு பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விட்டது யார்? விடுதியை புறம் இழுத்து பூட்டினது யார்? அங்க போராடிய போராளிகளுக்கான ரத்த பொட்டலங்கள் தேவைப்படுகிறப்ப ரத்த பொட்டலங்களை பூரா பறிச்சு காலில் போட்டு நசுக்கினது யாரு? இங்கேருந்து ஆயுதங்கள் கொண்டு போனப்ப இந்திய அரசு கொடுத்து அதை தடுத்து மறுச்சப்ப எல்லாருமேலையும் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ச்சது யாரு? ஈழம்ங்கிற அந்த சொல்லை தாங்கி சுரட்டி ஒட்டினப்ப அந்த சுரட்டியை பூரா கிழிச்சு ஈழம்ங்கிற சொல்லையே பயன்படுத்தக்கூடாதுன்னு தடைப்பட்டது. இங்க ஈழ படுகொலைக்கு எதிராக பேசிய அண்ணன் சீமான், ஐயா மணியரசன், அண்ணன் கொளத்தூர் மணி, கு ராமகிருஷ்ணன், இப்படி பலரை வந்து கைது பண்ணி சிறைப்படுத்தியது யார்? எல்லாமே கருணாநிதிங்க, துரோகிங்க. வரலாற்றில் கருணாநிதி துரோகி. துரோகிக்கு தமிழ்நாட்டில் எதுக்கு சொல்ல? அவங்க பேசினா பேசிட்டே போலாம். எந்த காலத்திலையும் கருணாநிதி இந்த இனத்துக்கு இந்த மண்ணுக்கு உண்மையா இருந்ததில்லை. அவர் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர்னா ராஜபக்சே கூட தான் இலங்கையில அதிபர். என்னங்க இப்படி பேசுறீங்க? இலங்கையோட அதிபர் ராஜபக்சேங்க அப்படின்னு இருக்க முடியுமா? எங்க அங்க எப்படி ராஜபக்சே வந்து குடும்ப ஆட்சி பண்ணாரோ, அங்க எப்படி ஆதிக்கம் பண்ணாரோ, அதே போல கருணாநிதி இங்க. என்ன வேறுபாடு? அங்க ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, ஃபசில் ராஜபக்சே, மஹிந்தா ராஜபக்சே. இங்க கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி. வேற என்ன வேறுபாடு இருக்கு? நிறைய விஷயங்களை போய் ரொம்ப நன்றி. நன்றி.